இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கவனமாக முன்னாடியே ஃபீஸிபிலிட்டி பார்க்குறோம். இவங்க சார் ரெடி கேஷ்லேயே பண்ணிட்டாங்க. கனரா பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க. லோன்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம ரெடி கேஷில் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு திருப்திகரமாக ஒர்க்கை முடித்து கொடுத்தோம். இங்கே போட்டிருக்கிற இன்வெர்ட்ரு 90 வோல்ட்டு லோ வோல்டேஜிலேருந்து 300 வோல்ட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும் சென்ஸ் பண்ணிவிட்டு. நிறைய இடங்களில் இன்வெர்ட்ரு பெரிய தலைவலி. 180 வோல்ட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா இன்வெர்ட்ரு ட்ரிப் ஆகிடும். நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கும், லோ வோல்டேஜ் இருக்கும், 180 170 இந்த மாதிரி வரும். ஒரு சில இடங்கள்லாம் பவர் சர்ப்ளஸ்ஸு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் விட்டுறாங்க, லோடு மட்டும் எடுத்து வச்சிடுறாங்க. இந்த வீட்டுக்கு லோடு வாங்கும்போது எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் போடும்போது கண்ணாபின்னான்னு வாங்குறது. அந்த ரூமில் ஒரு ஏசி, இந்த ரூமில் ஒரு ஏசி, அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு 3 கிலோவாட் லோடு தேவைன்னா 10 கிலோவாட்டுக்கு லோடு இழுத்து வைக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமர்ஷியல்லலாம் நீங்கள் சாங்ஷன்டு லோடு வாங்கும்போது அதிகமாக கிலோவாட் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு 200 நீங்கள் சார்ஜ் கட்டணும். வீட்டுக்கு அந்த சார்ஜ் இல்லாதனால எலக்ட்ரிக்கல் கால்குலேஷன் போடும்போது 3 கிலோவாட் தேவையான இடத்துல 10 கிலோவாட் இழுத்து வச்சிடுறாங்க. 10 கிலோவாட் 100 வீடுக்கு தேவைப்படும் போது 1000 கிலோவாட் அப்படின்னு டிரான்ஸ்ஃபார்மரை வச்சுருவாங்க. வோல்டேஜ் கண்ணாபின்னான்னு ஏறும். 257 வோல்ட்டு 300 வோல்ட்டு இப்படி வரும். அந்த நேரத்தில் ஆன் கிரிட் சிஸ்டம் ரொம்ப சென்சிட்டிவானது, அது வேலை செய்யாது. அப்போ 257 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். அதேமாதிரி 180 வோல்ட்டுக்கு கீழே போச்சுன்னா ட்ரிப் ஆகிடும். இங்கே போட்டிருக்கிற இந்த இன்வெர்ட்ரு அந்த மாதிரி எது நடந்தாலும் கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கும். 270 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். லோ வோல்டேஜ் 90 வோல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே சில இடங்களில் வந்தால் கூட நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்ரு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் ஆன்சைட் வாரண்ட்டி. நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் பிராண்டை பிடிச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தயவுசெய்து அந்த மாதிரி போகாதீங்க, பிரச்சனை தான். டெக்னிக்கல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்குது. லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் இருக்குது. 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் வேரண்ட்டி கொடுத்துட்டு இன்வெர்ட்ரு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் கம்பெனியெல்லாம் 10 வருஷம் ஆன்சைட் வேரண்ட்டி கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஸ்டெரிட்டியான ப்ராடக்ட் வருது. அட்வான்டேஜ் இப்போ இந்த இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை ஜிபிஎஸ் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம், சிம் கார்டு போட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரே டிஸ்பிளேலேயே எல்லா விதமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுக்கலாம். லோ வோல்டேஜ் பிரச்சனை இல்லை, ஹை வோல்டேஜும் பிரச்சனை இல்லை.